எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா மினி மசாலா கொழுக்கட்டை, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு மசாலா கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு சோம்பு, குருமிளகு, ஒரு 3 ஏலக்காய், 1 ஸ்பூனு மல்லி, வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூனு எள்ளு, 7 வரமிளகாய் காரத்துக்கு, சால்ட்டு, சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் போல் வெண்ணெய், புதினா. கொழுக்கட்டைக்கு ஸ்பெஷலே இந்த மசாலா தான். மசாலாக்கு தான் நம்ம இத்தனை ஐட்டமும் காட்டியிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வறுக்கணும், நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு நான் வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டு கொஞ்சம் நல்லா தனியாக வறுத்துக்கோங்க. மிளகாயை போட்டு லைட்டாக வறுத்த உடனே மல்லியை சேர்த்துக்கோங்க. சோம்பு, இது லைட்டாக வதக்கினோம்னா சோம்பு மல்லி ஒட்டுக்கவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டுக்க போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா சீரகம் ரொம்ப வறுத்துடக்கூடாது, அதனால் சீரகம் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துக்கோங்க. சோம்பு நல்லா வறுத்துடணும், மல்லியும் ஓரளவு நல்லா வறுத்துடணும். எள்ளு நமக்கு போட்டவுடனே பொரிஞ்சிடும். பாருங்கள், சவுண்டு கேட்குது. அதனால் எள்ளு சீரகமும் லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக வறுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புதினா நல்ல வாசமாக இருக்கும், இதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே புதினா நல்லா வறுபட்டுரும், நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த புதினாவெல்லாம் எப்படி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதிலே வச்சுருந்தா ஆறாது, அதனால் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு இப்போ இதை போட்டு வறுத்துக்கலாம். நான் போட மறந்துட்டு ஏற்கனவே. நீங்களும் 2 ஸ்பூன் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை ஆறட்டும், அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச உடனே என்ன வாசம் பாருங்க, சூப்பராக இருக்குது. அந்த மசாலா வாசம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். மாவு பிணையிறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கு, சுடு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும், அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொதிச்சது போது ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய் இதில் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. சால்ட்டு, வெண்ணெய், பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த மாவில் இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சும்மா உப்பு போட்டு பேஞ்சோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வெளியில் நல்லா மசாலா இருக்கும், உள்ளே வெறும் அரிசி மாவு மட்டும் இருக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம காய வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிணைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், இந்த மாதிரி கரண்டி போட்டுக்கோங்க. இது எதுக்கு நம்ம சுடு தண்ணி விடுறோம்னா, பச்சை தண்ணி ஊற்றி பிணைவாங்க சில பேர். இந்த மாவுக்கு நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா பிசு பிசுப்பாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வேக வைக்கும் பொழுது உள்ளே கழிவதி மாதிரி இருக்கும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உள்ளே இருந்தே பாருங்கள், இப்போவே நல்லா பாருங்கள் பாதி வெந்துருச்சு. அதனால் நம்ம லேசாக வெந்தாலே போதும். அதனால் சுடு தண்ணி வச்சு எப்போவுமே ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இது இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊட்டோம்னா நல்லா இருக்காது மாவு. சில பேர் நல்லா குழன்னு வச்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம பிடிச்சோம்னா இங்கே வருங்க, இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம உடச்சி பார்க்கும் பொழுது நல்லா பொதுன்னு இருக்கும் அந்த கொழுக்கட்டை. இது குட்டீஸுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி மினி கொழுக்கட்டை. இது நல்லாயிருக்கு, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கொண்டைக்கடலை மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு. பாருங்கள், இந்த மாதிரி
இதான் மினி கொழுக்கட்டை. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக வச்சுக்கிட்டு கொழுக்கட்டை பிடிக்கணும். சீக்கிரம் பிடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து மாவு வரன்னு ஆயிரும். அப்போ இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா மாவை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அள்ளி எல்லாத்தையும் இப்படி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா அமுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் காயாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப அமுத்தாமல் உருட்டுங்க. இப்போ கொழுக்கட்டை இந்த தட்டில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இந்த தட்டில் இப்படியேவும் வச்சுக்கலாம், துணி போட்டு வைக்கலாம். இருந்தாலும் இன்னும் ஸ்பெஷலாக பாருங்கள், நான் வந்து இலையை வச்சு கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த இலை வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு, தண்ணி காயுது. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா காய வச்சு தான் வைக்கணும். நீங்கள் தண்ணி காயங்காட்டி வச்சிங்கன்னா உருண்டை வந்து கொசன்னு ஆயிரும். நல்லா காய வச்சு வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வதக்கையிலே மாவு வெந்துருச்சு, அதனால் 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து நிற்கிது. வேறு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன், எவ்வளோ உள்ளே சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சில இது பார்த்திங்கன்னா களிவெதி மாதிரி இருக்கும், உள்ளே கல்ல நல்லா அப்படியே வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் அந்த மாவு வர மாவில் அந்த மாதிரி போட்டு பிணைஞ்சு காட்டினீங்கன்னா இது மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம உடச்சி சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். அந்த களிவதி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, தாளிக்கிறதுக்கு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகா 2 பிச்சு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு, கடுகு வெடித்தது, கருவேப்பிலை. இப்போ நம்ம கொழுக்கட்டை கொட்டிக்கலாம். நல்லா இதில் போட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலையை தூவிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனை நான் போடுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. இது சாட் மசாலா. இது வந்து போடும் பொழுது நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்கு. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் போல் போட்டுக்குவேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த மசாலையே நல்லா தான் இருக்கும். இது போடும் பொழுது இன்னும் தூக்கலாக இருக்கும். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. செமையாக இருக்கும் இந்த கொத்தமல்லி தழை, அந்த சூட்டோட தூணுக்கு இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட மினி மசாலா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது பாருங்கள். பார்க்கையில நல்லா சுண்டல் மாதிரி நல்லா இருக்குது, சாப்பிடலாம். நல்லா வாசம் வீடே தூக்குது, அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், மினி மசாலா கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல வாசமாக மணமாக, பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக. கொண்டக்கடலை தாளிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா கொழுக்கட்டைக்கு ஸ்பெஷலே நான் வறுத்த அந்த மசாலா தான். அந்த மசாலையை கண்டிப்பாக நீங்கள் வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக உளுந்து 2 ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். இந்த மசாலையெல்லாம் உள்ளே நல்லா இறங்கி பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க இந்த மாதிரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபனாகவே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.